குமரியில் நிறுவப்பட்ட வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா 2வது நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரியில் தொடர்ந்து அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகிறது. இதனுடைய வெள்ளி விழா கொண்டாட்டமானது நேற்று துவங்கப்பட்டது. முன்னதாக திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே கண்ணாடி கூண்டு பாலமானது அமைக்கப்பட்டது. 37 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை தமிழக முதலமைச்சர் நேற்று மாலை திறந்து வைத்தார். இதையடுத்து அங்கு நடைபெற்ற திருவள்ளுவர் குறித்த லேசர் கண்காட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். 2வது நாளாக இன்று கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவரின் புகைப்படம் குறித்த கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. இதனை வந்து இந்த கண்காட்சியினை தமிழக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்துள்ளார். மேலும் உலகில் எங்கெல்லாம் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது என்பது குறித்த புகைப்பட கண்காட்சிகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதில் தொடுதிரையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பட்டனை முதலமைச்சர் திறந்து வைத்து உலகில் எங்கெல்லாம் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளதோ அதனை பார்வையிட்டார். அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையானது நிறுவப்பட்ட ஆண்டு முதல் அதன் கட்டுமான பணிகள் நடைபெற்றது குறித்த புகைப்படங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் இந்த திருவள்ளுவர் சிலையானது அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. அது குறித்த புகைப்பட கண்காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளுவரின் அனைத்து திருக்குறள்களும் இந்த திருவள்ளுவர் சிலையில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து அது குறித்த காணொலி காட்சியும் தற்போது கண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அதனுடைய வெள்ளி விழா மலரையும் வெளியிட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.